கிரிவல பாதையிலிருந்து தமிழ் பெட்டைவுக்காக ஜோதீஸ்வரன். நித்யானந்த ஜென்மபூமி என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலை கைலாசாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு உணவு மருந்தாகிறது, சேவை ஞானமாகிறது. இந்த வீடு சுவாமி பிறந்து வளர்ந்த வீடு. இதனுடைய வரலாற்று பின்னணியை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த வீடு இருந்த இடம் முன்னாடி சாமுண்டியார் அப்படின்ற அரச குடும்பம் அவங்களோட அரண்மனை இருந்த பகுதி. 16ஆம் நூற்றாண்டுல சுமார் 400 ஆண்டு கால பாரம்பரியம் இந்த வீட்டிற்கு இருக்கிறது. ஓலைச்சுவடிகளும் பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களும் சான்றாக இருக்கின்றன. பகவான் நித்யானந்த பரமேஸ்வரன் வாழும் அவதார புருஷர், இந்து மதத்தின் தனிப்பெரும் ஜெகத்குரு, கைலாசா என்ற இந்து நாட்டை நிறுவிய பகவானின் குடும்பத்திற்கு அரச பாரம்பரியம் இருக்கிறது, ஆன்மீக பாரம்பரியம் இருக்கிறது, மேலும் இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது. முதலில் அவருடைய அரச பாரம்பரியத்தை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன். சாமுண்டியார் குடும்பம் 16ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை கோவில் வளாகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கிருஷ்ணதேவராயர் திருவண்ணாமலை கோவிலில் 1000 கால் மண்டபம் கட்ட வேண்டும் என்பதற்காக கட்டளையிட்ட பொழுது அந்த அரச குடும்பம் இந்த பகுதிக்கு, இப்பொழுது இந்த வீடு இருக்கும் பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அந்த குடும்பம் தொடர்ந்து திருவண்ணாமலை கோவிலின் அறங்காவலர்களாகவும் கோவில் மானியங்களை நிர்மாணம் செய்யும் பொருட்களையும் அவர்கள் நிர்வகித்து வந்திருக்கிறார்கள். அண்ணாமலையாரின் பெயரில் நீதிகளும் வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் அந்நிய ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமும் கோவில் திருப்பணிகள் தொடர்ந்து நடப்பதற்காக தேவையான பொறுப்புகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வேதாகம பாரம்பரியத்தின் முறைப்படியும் நவீன கால மனிதாபிமான சேவையும் இணைந்து இந்த நித்யானந்த ஜென்மபூமியில் அன்னதானம், ஔஷத அன்னதானம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தினமும் காலை 8 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையும் அன்னதானம் நடக்கிறது. குறிப்பாக பௌர்ணமி தினங்களில் பௌர்ணமி தொடங்கும் நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை தொடர்ந்து 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரை அன்னதானம் நடைபெறுகிறது. இந்த அன்னதானம் ஔஷத அன்னதானம் என்று கூறுவதற்கு காரணம் நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி 16 வகை மூலிகைகளும் கலந்து இந்த உணவு பரிமாறப்படுகிறது. மேலும் இதை பிரசாதம் என்று கூறுவதற்கு காரணம், அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருந்து பிரசாதம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த பிரசாதத்தை இங்கு தயாரிக்கப்படும் உணவில் கலந்து மக்களுக்கு விநியோகம் செய்வதால் இது பிரசாதமாக மாறுகிறது. இன்றைய நாளின் சிறப்பு, இன்று குரு பூர்ணிமா. உலகமெங்கும் இருக்கும் பக்தர்கள், சீடர்கள் தங்களுடைய நன்றியை அவர்களுடைய குருமார்களுக்கு காணிக்கையாக செலுத்தும் நன்னாள் இன்றைய குரு பூர்ணிமா நாள். இன்று நித்யானந்த ஜென்மபூமியில் அது சிறப்புடன் அழைத்துக் கொண்டிருக்கிறது. இலக்கிய பின்னணி 16ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது. முதலில் அருணாச்சல புராணம் சமஸ்கிருத மொழியில் வியாச பகவான் ஸ்கந்த புராணத்தில் எழுதியிருந்தார். 16ஆம் நூற்றாண்டில் பகவானின் கொள்ளு தாத்தாவான சைவ எல்லப்ப நாவலர் உரை தமிழில் வெண்பா நடையில், கவிதை நடையில் அருணாச்சல புராணத்தில் எழுதியிருந்தார். 20ஆம் நூற்றாண்டில் பகவான் நித்யானந்த பரமேஸ்வரன் அவர்களின் தாத்தாவான ஸ்ரீ பாண்டுரங்கனார்
தமிழ் உரைநடையில் அருணாச்சல புராணத்தை எழுதியிருக்கார். இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் பகவான் நித்யானந்த பரமேஸ்வரன் அவர்கள் அருணாச்சல புராணத்தை 700க்கும் மேலான மொழிகளில் மொழிபெயர்த்து அவற்றை பதிவேற்றம் செய்திருக்கிறார். கம்ப்யூட்டரில் பதிவு செய்திருக்கிறார். அதனால் உலகமெங்கும் இருக்கும் மக்கள் நித்யானந்தம் ஐயா குரு பூர்ணிமா எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து அவுட்ஸ்ட் அன்னதானம் நடந்துருக்கு. சாமியோட அல்லாத எல்லாருமே வந்து ஹாப்பியா சமைச்சிட்டு எங்களோட என்ஜிபி சாமிஜி பிறந்த வீட்டுக்கு இந்த இடத்துல வந்து ரெகுலரா தினம் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். குரு பூர்ணிமா முன்னிட்டு நல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஔஷத அன்னதானம் இந்த உணவை சாப்பிடும்போது எல்லா மக்களும் வந்து நோய் நொடி இல்லாம நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, உணர்வாலையும் உடலாலையும் மிகவும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த ஔஷத அன்னதானம் சொல்லுவாங்க. சாமிஜியோட பிளஸிங்ல உருவாகிறது எல்லாருமே டீலர்ஸ் சமைக்கிறோம். அதனால எப்பவுமே இந்த உணவை எடுத்துக்கும் போது உடல் ஆரோக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் ஐயா யூஸ் பண்ணது. நம்ம என்ன மெத்தட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணுவோம்ல. ஆமா. Thank you.